மவுண்ட் கைலாஷ் 30,000 அடி இருக்கிற எவரெஸ்ட் மலையை ஏறினவங்களால ஏன் இந்த மவுண்ட் கைலாஷை ஏற முடியல? ஏன் இங்க ஏறுறவங்க எல்லாருக்கும் ஏஜ் ரொம்ப ஃபாஸ்டா போகுது, சீக்கிரமா இறந்து போயிடுறாங்க? ஏன் இந்த மவுண்ட் கைலாஷ் இப்ப வரைக்கும் யாருமே ஏறாத ஒரு மலையா இருக்கு? பாக்கலாமா? ஹிந்துயிசம், ஜைனிசம், புத்திசம், போனிசம்னு சொல்லிட்டு இந்த 4 ரிலிஜன் இருக்கிற பீப்புளுக்கான ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்னா இந்த மவுண்ட் கைலாஷ். ரொம்பவே சேக்ரடான ஒரு மவுண்டைன், லார்ட் சிவா குடி இருக்கிற ஒரு மவுண்டைன் அப்படின்னு எல்லாரும் பிலீவ் பண்றாங்க. அப்போ இந்த 4 ரிலீஜன்ல உள்ள பில்கிரிம்ஸோ இந்த மலை ஏறணும் ட்ரை பண்ணும்போதோ இல்ல மவுண்டைன் கிளைம்பர்ஸோ இந்த மலையில ஏற ட்ரை பண்ணும்போது இந்த மவுண்ட் கைலாஷ் ஒரு மனுஷனை போல பிஹேவ் பண்ணுது. இந்த மவுண்ட் கைலாஷ் யாரையுமே மேல ஏறி வர அலோவ் பண்ணது கிடையாது. எந்த மவுண்டைன் கிளைம்பர்ஸும் இந்த பீக்கை ரீச் பண்ணது கிடையாது. ஒரு ஹியூமனை போல பிஹேவ் பண்ணி வர்றவங்களை ஏதாவது ஒரு வித்தை காமிச்சு விரட்டி விட்டுரும் இந்த மவுண்ட் கைலாஷ், அதாவது கைலாச மலை. இந்த மவுண்ட் கைலாஷ்ல ஏறின கிளைம்பர்ஸ் எல்லாம் இந்த மலையை பத்தி என்ன சொல்றாங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். மவுண்ட் கைலாஷ்ல ஏறி கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட ஜிபிஎஸ் காம்பஸ் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்க ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட வாட்சஸ் ஒன்னும் ரொம்ப ஃபாஸ்டரா ஒர்க் ஆகுது, இல்ல ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆகுது. அண்ட் பர்டிகுலர்லி இந்த மவுண்ட் கைலாஷ்ல ஏறிட்டு இருக்கிற பீப்புளுக்கு ரொம்பவே ஃபாஸ்டா ஏஜ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொஞ்ச நேரமே ரொம்ப ஃபாஸ்டா பல இயர்ஸ் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அவங்களுக்கு உடனே ஒயிட் ஹேர் வரதும், இந்த மாதிரி எல்லாம் ரிங்கிள்ஸ் வருது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதா இந்த கிளைம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த மவுண்டைன் கிளைம்பர்ஸ் ஓவர் நைட்ல வயசானவங்களா மாறிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மவுண்ட் கைலாஷ்ல பாதி அளவு ஏறின சைபீரியன் கிளைம்பர்ஸ் மலையில இருக்கும் போதே அவங்க ரொம்ப ஃபாஸ்டா ஏஜ் ஆனதை ஃபீல் பண்ணி அவங்க கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ்லயே அவங்க தலையெல்லாம் நரமுடியாகி ஃபுல் ஏஜ் பீப்புள் லுக்ல ஆயிட்டாங்க. அண்ட் ஃபேஸ் ஃபுல்லா ரிங்கிள் ஆகி அந்த ஃபியூ மந்த்ஸ்லயே இறந்தும் போயிட்டாங்க. இந்த மவுண்ட் கைலாஷ் வெறும் சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் மட்டும் கிடையாது, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனும் கூட. இது யாருமே டச் பண்ணாத ஒரு மவுண்டனா இருக்கிறதுனால, எந்த ஹியூமன்ஸோட கால் படாத ஒரு மவுண்டனா இருக்கிறதுனால பல பீப்புளும் இதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் சம் பீப்புள் கால் இட் த வால் ஆஃப் டெத். ஏன்னா இந்த மவுண்ட் கைலாஷ் ஒரு பிரமிடோட ஷேப்ல ரொம்பவே வெர்டிகலா இருக்கும். அதுவும் கிளைம்பர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏறுறது. இந்த கிளைம்பர்ஸ் இது ஒரு வெர்டிகலா இருக்கிறதுனால அண்ட் இங்க போற யாரும் உயிரோட இல்ல அப்படிங்கிற ரீசன்னால மவுண்ட் கைலாஷ் த வால் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்றாங்க. 1849ல பிரிட்டிஷ் கிளைம்பர்ஸ் கொஞ்சம் பேர் ஏற போனாங்க. ரொம்பவே கிளியரான ஸ்கை இருக்கும்போது தான் போனாங்க. ஆனா அவங்க அந்த மலையில ஏறி கொஞ்ச நேரத்துல ஃபுல் ஸ்னோ ஸ்டார்ம் வந்து எல்லாரையும் அடிச்சு விரட்டிருச்சு. அதே மாதிரி 1936ல 2 கிளைம்பர்ஸ் ஏறினாங்க. அவங்க மேல ஏறி கொஞ்ச நேரத்திலேயே கம்ப்ளீட்டா உடம்பு சரியில்லாம போய் அடுத்த செகண்டே கீழே இறங்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா மவுண்ட் கைலாஷ்ல மட்டும் வெதர் செகண்டுக்கு செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு கிளியர் ஸ்கை இருக்கும், திடீர்னு ஸ்னோ ஸ்டார்ம் வரும், திடீர்னு டார்க் கிளவுட்ஸ் இருக்கும், திடீர்னு லைட்னிங் இருக்கும், திடீர்னு மழை பெய்யும். அந்த அளவுக்கு செகண்டுக்கு செகண்ட் மவுண்ட் கைலாஷ்ல வெதர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப சில பேருக்கு டவுட் வரலாம், ஹெலிகாப்டர்ல போய் இறங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஹெலிகாப்டர்ல கூட அதோட பக்கத்துல போக முடியாது. இன்னும் என்ன, இந்த மவுண்ட் கைலாஷோட அடிவாரத்துல ட்வின் லேக்ஸ் சொல்லப்படுற மார்சிராவரும் ராக்சிஸ்டானும் இருக்கு. இந்த மார்சிராவர் அப்படிங்கிறது ரொம்பவே காமான ஒரு லேக். இது சர்க்கிள் ஷேப்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ஆனா இந்த ராக்சிஸ்டால் அப்படிங்கிறது பயங்கர ஒரு ஈரையான ஒரு லேக். இது கிரிசன் மூன் ஷேப்ல ஒரு அரநில வடிவத்துல இருக்கு. 2 ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற லேக்கால சேர்ந்து இருக்கவே முடியாது அப்படின்றதுதான் நிஜம். சயின்டிஸ்ட் எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஆனா இந்த மவுண்ட் கைலாஷோட அடிவாரத்துல இந்த 2 டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற இந்த 2 லேக்ஸும் ஒட்டி ஒட்டி இருக்குது. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா தான் இங்க இருக்கு. அண்ட் இந்த மவுண்ட் கைலாஷ் இங்க வர்ற கிளைம்பர்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸோட மனசை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சோல் எவ்வளவு காமா இருக்கோ, எவ்வளவு பியூரா இருக்கோ, அதை பொறுத்துதான் நம்மளால ஏற முடியுமா முடியாதா அப்படின்றது. சோ இங்க இருக்கிற லார்ட் சிவா இந்த சேக்ரடான மவுண்டன் யார் என்கிட்ட வரணுங்கிறத அந்த மவுண்டனே தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு பீப்புள் பிலீவ் பண்றாங்க. சோ இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் ஹியூமன்ஸை மேல ஏற நம்ம அலோ பண்ணோம் அப்படின்னா நிறைய டெத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுனால இந்த திபெத்ல இருக்கிற மவுண்ட் கைலாஷ கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற சைனா கவர்மெண்ட் இதுக்கப்புறம் யாரும் இதுல ஏற ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா பேன் பண்ணிருக்காங்க. அண்ட் த மவுண்ட் கைலாஷ் ரிமைன்ஸ் அன்டச்ட். இன்னமுமே நிறைய சீக்ரெட்ஸ் அண்ட் மிஸ்ட்ரியோட இருக்கிற இந்த மவுண்ட் கைலாஷை ஹியூமன்ஸ் யாருமே டச் பண்ணவும் இல்ல, இது வரைக்கும் பீக் அடைஞ்சதும் இல்ல, இதுக்கப்புறம் யாரும் அதோட பீக் அடைய போறதும் இல்ல.